நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சூப்பரான ஒரு நியூஸ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஈசி வில்லங்கம் அத வந்து நம்ம சொத்துக்கு எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பெரும்பாலும் வந்து நம்ம சொத்து வந்து இருக்கு. பட்டா இருக்கு, சிட்டா இருக்கு, பத்திரம் இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு. நம்ம பேர் இப்ப இருக்கு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கும். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இது யார்கிட்ட இருந்தது? யார் யார் கையில மாறுச்சு? இப்ப நம்மகிட்ட எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதேபோல நம்ம இப்போ புதுசா எங்கேயாவது ஒரு சொத்து வாங்க போறோம், நிலமோ அல்லது வீடோ வாங்க போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வில்லங்கம்னு இருக்கா? அது கரெக்டான நம்மகிட்ட குடுக்குறவங்க கிட்ட தான் அவங்க பேர்ல தான் அது இருக்கா? அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போனீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 2000 ரூ. 3000 செலவாகும். ஸோ நம்ம ஃபோன்லேயே அத கொஞ்சம் பார்த்துக்கலாம். இருந்தாலும் நம்மளோட எப்படி நம்ம சொந்தமா பார்த்து கொஞ்சம் பொறுமையா அமர்ந்து உட்காந்து நல்லா தீர செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சொத்து வாங்கலாம். நம்மளோட சொத்து நம்மகிட்ட இருக்கா? இல்ல நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது? அப்படின்றது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அந்த ஈசி அப்படின்னு சொல்லப்படுற வில்லங்கத்த பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க மொபைல் எடுத்துக்கிட்டு, நீங்க வந்து கூகுள் டேப் ஓப்பன் பண்ணிட்டு, அதில வந்து ஈசி ஆன்லைன் அப்படிங்கிற மாரி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்ற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில 2 மெத்தட்ல பண்ணலாம். ஓப்பன்லயும் பண்ணலாம். இன்னொன்னு வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ, நீங்க முதல்ல ஓப்பன்ல எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். இதுதான் வந்து அதுக்கான டேபு. இந்த டேப்ல 4வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வில்லங்கம் பார்க்கறதுக்கான ஆப்ஷனு. ஸோ, நீங்க இத என்ன பண்ணீங்க, இதில போயிட்டீங்க அப்படின்னா, இதில 2வது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, வியூ ஈசின்னு வரும். அந்த வியூ ஈசின்ற ஆப்ஷன குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில வந்து சர்வே வைஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து நீங்க எந்த ஜோனுக்குள்ள வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல அப்படின்ற மாரி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பீங்க. அது எந்த மாவட்டத்தில வருது, அந்த மாவட்டம் எந்த ஜோன்ல வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். ஸோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கடலூர், மதுரை, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் அப்படின்ற மாரி இருக்குல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோயம்புத்தூர்ன்ற ஜோன வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கணும். இப்ப கோயம்புத்தூர் ஜோன்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வருது அப்படின்றத நீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் ஜோன்ல வந்து கோயம்புத்தூர் நார்த்து, சவுத்து, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், ஊட்டி, திருப்பூர் இந்த மாரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் வருதுல்ல. இப்ப நம்ம கோயம்புத்தூர் நார்த்து அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்குள்ள சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட பத்திரத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நேம் வந்து இருக்கும். அந்த நேம பார்த்து நீங்க எழுதலாம். இப்ப அன்னூர், கோயம்புத்தூர் நார்த் ஜாயிண்ட் 1, கணபதி, காந்திபுரம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம காந்திபுரம்ன்ற சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈசி வந்து ஆன்லைன்ல வந்து 1975 ஜனவரி 1லருந்து ஆன்லைன்ல கிடைக்கும். அப்படி ஆன்லைன்ல கிடைக்காது அதுக்கு முன்னாடி 75க்கு முன்னாடி இருக்கிறது வந்து மேனுவலா தான் நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு, மனு எழுதி குடுத்து நீங்க வந்து எழுதி வாங்குற மாரி இருக்கும். இப்ப நம்ம இத டேட் எப்படி செட் பண்றது அப்படின்னா, இப்ப ஈசி ஸ்டார்ட் டேட்ன்னு இருக்குல்ல, அத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வரும். அதாவது 2025 இருக்கா, இது வந்து 1975லேருந்து தான் ஆன்லைன்ல குடுத்துருப்பாங்க. ஸோ, நீங்க வந்து 1975 ஜான்வரி அ ஜான்வரி 1 குடுத்துட்டு, நெக்ஸ்ட் எண்ட் டேட் வந்து நீங்க நேத்து வரைக்கும் குடுத்துக்கலாம். இப்போ வந்து 11 அக்டோபர் 2025 அந்த மாரி குடுத்துக்கலாம். இப்போ 75க்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா, நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு மேனுவலா தான் எழுதி குடுத்து வில்லங்கம் வாங்குற மாரி இருக்கும். ஸோ, நம்ம ஆன்லைன்ல பார்க்குறது 75லேருந்து தான் பார்க்கலாம். இந்த மாரி குடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் வில்லேஜ் செலக்ட் பண்ணணும். இப்போ காந்திபுரத்தில கணபதின்ற ஒரு ஊரு. இந்த ஊருக்கு செலக்ட் பண்ணிட்டு சர்வே நம்பர் வேணும். சர்வே நம்பர் அப்படின்றது உங்க பட்டாவோ, சிட்டாவோ இல்ல பத்திரமோ அதில வந்து சொத்து விவரம்னு இருக்கும். அதில பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 45ல 45ல சப்டிவிஷன் வந்து ஒரு 3 அப்படின்ற மாரி இருக்கும். அத குடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஆட் அப்படின்றது குடுத்துக்கணும். ஆட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த கேப்சாவ நீங்க டைப் பண்ணிட்டு, கேப்சாவ டைப் பண்ணிட்டு சர்ச் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான வில்லங்கம் வந்து வந்துரும். வந்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கிற மாரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அத நீங்க வச்சு டவுன்லோட் பண்ணி, நீங்க வந்து உங்க வில்லங்கம் இருக்கா? இல்லையா? அப்படின்ற மாரி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்மளோட சொந்த சொத்துல ஏதாச்சும் வில்லங்கம் இருக்கா? அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரின்றத நீங்க பார்த்துக்கலாம். ப்ளஸ்ஸு நீங்க ஏதாச்சும் புதுசா ஒரு நிலமோ, வீடோ வாங்க போறீங்க அப்படின்னா, அதுல வில்லங்கம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நீங்க வந்து யாரையும் வந்து நீங்க எதிர்பார்த்து அவங்கள வெயிட் பண்றது போறது அந்த மாரி செய்ய தேவையில்ல. ஓகே. இந்த மாரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.